Movie. First, a big thank to all the press people here. Game of Change. சிம்பிளா சொல்லணும்னா தமிழ் பேசலாம், அம்ஜிக்கிற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? வீடியோ எல்லாம் போட மாட்டீங்களா? அதை யூடியூப்ல போட மாட்டீங்களா? அதான் தேவையா? கண்டென்ட் வந்துச்சு உங்களுக்கு. ஏன் இந்த டாக்கி ஃபிலிம் ரொம்ப முக்கியம்? எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க, கரெக்டா? ஸ்கூல்ல எத்தனை பேருக்கு ட்ரிக்னாமெட்ரி, கால்குலஸ் சுத்தமா பிடிக்காது? ஒன்னே சொல்லுங்க. இப்படி கை கால் தூக்கணும், கரெக்டா? ஆனா என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில நம்ம யோசிக்காமயே நிறைய பண்றோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி, கால்குலஸ் பிடிக்கல, ஆனா உங்க குழந்தைங்களை அதே ஸ்கூலுக்கு அதை படிக்க அனுப்புறீங்களா? கரெக்டா? யோசிக்கவே மாட்டோம், கரெக்டா? The way Indians are, பெரிய டிஷ் நம்ம யோசிக்கவே மாட்டோம், ஆனா பக்கத்துல இருக்க வெஜிடபிள் கிட்ட 10 ரூபாய் சண்டை போடுவோம். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் என்ன? 50 வருஷமா ஃபாலோ பண்ற எஜுகேஷன் சிஸ்டம், மாறாத எஜுகேஷன் சிஸ்டம். நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் கிடையாது. பிரிட்டிஷ்காரன் வந்து இந்தியாவில் எடுத்து வந்தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம். எதுக்காக எடுத்து வந்தான்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸை கிரியேட் பண்ணணும். தட் இஸ், கேள்வி கேட்கக்கூடாது, சொல்றது கேட்கணும், பிளைண்டா நம்ம சொல்றது மட்டும் கேட்கணும். அதுக்காக கிரியேட் பண்ண எஜுகேஷன் சிஸ்டம் 50 வருஷமா மாறவே இல்லை. எல்லாரும் அதை பத்தி பேசின்னு இருக்கோம், ஆனா யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்மளோட ஹிஸ்டரி சித்தார்த் கரெக்டா சொன்னார். நலந்தா யூனிவர்சிட்டி 800 வருஷத்துக்கு உலகத்துக்கு நம்ம தான் எஜுகேஷன் சொல்லி கொடுத்தோம். உலகத்துக்கு 800 வருஷத்துக்கு, 5வது செஞ்சுரியில 13 செஞ்சுரி வரைக்கும். அந்த மாதிரி ஒரு ஹெரிட்டேஜ் இருக்க கண்ட்ரியில இத மாதிரி எஜுகேஷன் இருக்கணுமா? இதுதான் கேள்வி. ஸோ 2018 நான் எழுதினேன், நம்ம ஏன் உலகத்துக்கு திருப்பி அதே மாதிரி மாறக்கூடாது? இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாறினா என்ன ஆகணும்? நம்ம ஏன் நல்ல டீச்சர்ஸ், லீடர்ஸை இந்தியாவில் உருவாக்கக்கூடாது? இங்கே உருவாக்கணும்னா உலகம் வந்து நம்மகிட்ட கற்றுப்பாங்க. அப்படி கற்றுக்கினாங்கன்னா இந்தியா கேன் பிகம் த கோச்சிங் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். இது எழுதும் போது சித்தார்த் ILHன்ற கம்யூனிட்டி ஆரம்பிக்கல. ஸோ இந்த விஷனை வந்து நான் சித்தார்த்துக்கு ஷேர் பண்ணேன், எங்களோட குரு பிளயருக்கு ஷேர் பண்ணேன். அப்படி ஆரம்பிச்சுதான் இந்த கேம் ஆஃப் சேஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட், சித்தார்த், பிக் தேங்க்யூ. Without you, this is not possible. Only one man could have taken this and taken to this level. Guaranteed. இந்த டாக்கி ஃபிலிம் வந்த அப்புறம் எல்லாரும் இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி யோசிப்பீங்க. நம்ம பசங்களை இதே ஸ்கூல்ல போய் இதே ட்ரிக்னாமெட்ரி, கால்குலஸ் நம்மளுக்கு தேவையில்லாது படிக்க வைக்கணுமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஏன் ஒரு மாற்றம் ஆகக்கூடாது? அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது ஏன் படிக்கக்கூடாது? அதையே ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து படிக்கக்கூடாது? இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் மாறும். எஜுகேஷன் சிஸ்டம் மாறியே ஆகணும். ஏன்னா குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு 50 வருஷம் எஜுகேஷன் சிஸ்டம் கொடுத்தீங்கன்னா அவங்களும் படிக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸையும் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணோன்னே தெரியாது, டைரக்ஷன் இல்லாமல் உலகம் போயின்னு இருக்கு. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Perfect timing, Siddharth, for getting this. I am so happy that this is happening. I want to thank my master, Blair Singer. இவர் இல்லைன்னா எந்த சேஞ்சுமே வந்திருக்காது. Can you please give a round of applause? Thank you, Blair. அவரை நாங்கள் மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ன்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களை எல்லாம் உருவாக்குனர் அவர் தான். அவரோட விஷன் தான் இன்னைக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. அண்ட் எவ்ரி சிங்கிள் ஸ்டோரி. ஏன் இது டாக்கி ஃபிலிம், டாக்கி ஃபிக்ஷன் சொன்னார் அவர். ஏன் இது பவர்ஃபுல் கேட்டிங்கன்னா, ஒருத்தங்களை மாற்றணும்னா 2 வழி தான் இருக்குது. அவங்களோட என்விரான்மெண்ட்டை மாற்றணும். செகண்ட், யாருன்னா அவங்கள மாதிரி ஒருத்தவங்க வந்து லைஃப்பில் ஜெயிச்சது அவங்ககிட்ட காமிக்கணும். இது 2 பண்ணனா அவங்க மாறிடுவாங்க. இதுதான் இந்த டாக்கி ஃபிக்ஷனோட பவர். ஏன்னா இவங்களாம் சாதாரண மக்கள், உங்களும் என்ன மாதிரி. தனி ஸ்கில் கிடையாது. ஒரே ஒரு ஓப்பன் தான், நான் லைஃப்பில் கற்றுக்கணும், ஜெயிக்கணும், கற்றுக்க நான் ரெடி, அவ்வளோதான். அப்படி ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி, வெரி ப்ரவுட். இது ஒரு ட்ரீம், ஒரு 7-8 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு அந்த ட்ரீம் நடக்குதுன்னு பார்க்கும்போதே it is unbelievable. So I want to thank Meena for making it happen. Thank you, Meena, as a producer. If not for Meena's support, I don't think this would have happened. And Vani, silent person behind Siddharth. Thank you, Vani. Where are you? Wherever you are. Thank you very much. And all the masters, thank you for being an inspiration to us. Because you being successful is letting us live our mission. And today you're going to inspire a generation now. So thank you so much. And once again, the creative people. நான் ட்ரெய்லரை பார்த்தேன். I had a chance to see the uncut version of it.
வாட் யூ ஹவ் டன் இஸ் பிரில்லியன்ட். ஒரு நிஜமான ஸ்டோரிஸ் எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி அதான் சொன்னார் சித்தார்த், இன்னைக்கு நீ ஆக்டர் ஆகிட்டு தெரியுமா அப்படின்னாரு. அது ஆக்டரா எப்படி, நான் எங்க ஆக்ட் பண்ணேன் அப்படின்னு. இல்லை நீ ஷூட் பண்ணதான் ஆக்ட் பண்ணிச்சு. ஸோ தே ஷோட் மீ தட் ஐ டென்ட் ஆக்ட், I just spoke what I felt and they made me an actor. So thank you to the full team behind it. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்புறம். But thank you to the full creative team behind it. Very happy, very proud. We really want your support. நான் சொன்ன மாதிரி இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாறணும்னா அது நம்ம கையில் இருக்கு, உங்க கையில் இருக்கு. இந்த மெசேஜை எவ்ரி யூடியூப்ல அண்ட் எவ்ரிவேர் டு டேக் இட். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். ஒரு 5-10 வருஷம் பார்த்து நம்ம திருப்பி யோசிக்கும் போது சத்யம் தியேட்டர்ல இங்க உட்காந்து ஒரு டாக்கி ஃபிலிமால இந்த உலகத்தையே மாற்றணும்னு நம்ம நினைப்போம். இதுதான் என்னோட ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சுரேன். மீனா, ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் ஒன் லைன். இந்தியன் ஃபிலிம் சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினி சார்னா, கோச்சிங் சூப்பர் ஸ்டார் இவர் தான். கோச்சிங் சூப்பர் ஸ்டார் கோச்சிங் சூப்பர் ஸ்டார் இதுவரைக்கும் நல்லா தானே போயிருந்தது. நடுவில் ஒரு பிட்டை போட்டு அதான் படம்.